இன்றைக்கி பைபிளில் இருந்து எந்த வசனம் கேட்டிருக்காங்கன்னா, ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம் கேட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நான் வாசிக்கேன், நல்லா கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படியா? பயப்படாத, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். திகையாத, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கேன். ஏன்னா நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் சொல்கிறது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன். நான் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிடுவேன். நான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுக்கிடுவேன். பயப்படாத, கலங்காத, திகையாத, நான் உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக செய்வேன். என் நீதியின் வலகரத்தினால் ஒன்று தாங்குவேங்கிறாரு. அவர் ஆண்டவரே வந்து சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிடுவேன்ப்பா, நீ பயப்படாத, சூழ்நிலை பார்த்து பயப்படாத, காலத்தை பார்த்து பயப்படாத, நேரத்தை பார்த்து பயப்படாதங்கிறாரு. ஸோ நம்ம என்ன செய்யணும்? அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அதுதான், வேறு என்ன? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, பார்த்துக்கிடுறேன், நீ நல்லா இருப்ப, நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, இப்படி சொல்கிறாரு. அவன் நம்ம என்ன செய்யணும்? அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். செஞ்சு முடிப்பாருன்னு நம்பிக்கை வேணும்ல. வார்த்தை மட்டும் இருக்குது அப்படின்னா செஞ்சு முடிக்க மாட்டார்னா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை அவராகவே தான் இருக்கும். அந்த வார்த்தையை அவர் நடத்தி காட்டுவார். அதனால் அவர் மேலே நம்பிக்கை இருங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கிடுவார். இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு. இதே மாதிரி பைபிளில் உள்ள வசனம் எதுவும் புரியலை, அர்த்தம் புரியலை, இல்லை உங்களுக்கு கேள்வி பதில் இருக்குது, இல்லை ஜெபம் எதுவும் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இருக்கிற அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆமீன்.